ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று போகி அன்னைக்கு அம்மா வீட்டில் வந்து சாமி கும்பிட்ட வீடியோ தாங்க இது. நாங்கள் எப்படி சாமி கும்பிடுவோம் என்ன அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். எப்போவுமே வந்து இந்த அம்மன் ஃபோட்டோ, சமயபுரத்து அம்மன் இருக்காங்க இல்லைங்களா, அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு கலசத்தில் தண்ணி வச்சு சொம்பில் அதில் வந்து அந்த வேப்ப இலையெல்லாம் வச்சுட்டு கொத்தா வேப்பில வச்சுருவோம். வச்சுட்டு அதில் வந்து நோம்பு கயிறு, வெள்ளை கயிறுல இருக்குது பார்த்தீங்களா, நூல் அதை நல்லா பெருசு பெருசாக வந்து இது பண்ணி அதில் மஞ்சளில் நனைச்சி மஞ்சள் கயிறாக வந்து அந்த வேப்பில கொத்து மேலே வந்து போட்டு வச்சுருவோம். அப்புறம் வந்து படையலுக்கு என்ன படைப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி கருவாட்டு குழம்பு வைப்பாங்கங்க. கருவாட்டு குழம்பு வச்சுட்டு முட்டை இது வச்சு படைப்பாங்க அம்மன் அப்படின்றதுனால சாயந்தரம் தான் 6 மணிக்கு மேலே தான் படைச்சோம். கருவாட்டு குழம்பு, முட்டை இது மட்டும் வச்சு நம்ம பழம், தேங்காய் இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டாச்சுங்க. இது எல்லாம் தான் எப்போவுமே வந்து வருஷம் எப்பவும் இதான். அடுத்தது என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துள்ளு மாவு. அது வந்து கடலையில பண்ணுவோம் இல்லைங்களா, நிலக்கடலை நல்லா வறுத்துட்டு தோல் இது பண்ணிவிட்டு அது கூட வெல்லம் சேர்த்து அரைச்சி அல்லது இடித்து பண்ணுவாங்க. அது துள்ளு மாவு. அதில் அரிசியிலையும் பண்ணி வைப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கடலையில் மட்டும்தான் அன்றைக்கி பண்ணியிருந்தோம். நல்லா வந்து வறுத்துட்டு அதில் வெல்லம் போட்டு இடித்து அந்த மாவு வச்சுருந்தோம். எப்போவும் இது தாங்க வறுக்கும் எப்போவும் வச்சு படைக்கிறது. அப்புறம் அப்பா தான் வந்து சூடெல்லாம் காமிச்சு சாமி கும்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லாம் சாமி கும்பிட்டுருந்தோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, அங்கே முட்டை பாருங்கள் ரெடியாகி படையலுக்கு வச்சுட்டு இருக்கும்போதே ஒரு முட்டையை காணோம். தங்கச்சி பையன் ஒருத்தன் எடுத்துகிட்டு போய் அங்கே பாருங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கான் பாருங்கள். அங்கே பாருங்கள் ஒருத்தன் கீழே விழுந்து கும்பிட்றான். ஒருத்தி வந்து பாப்பா தங்கச்சி பொண்ணு அங்கே பிரதர்ஷனம் பண்ணி உருண்டுட்டு இருக்கா. அந்த சாமி கும்பிட்றத விட இவங்கெல்லாம் பண்ணுற காமெடி தான் ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்குமே வந்து அப்பா வந்து விபூதி வச்சு விட்டுட்டாரு. அது அப்படியே முடிச்சுட்டு எல்லாம் ஜாலியாக வந்து உட்காந்து அதுக்கப்புறம் 6 மணிக்கு மேலே தான் அன்றைக்கி சாப்பிடுவோம். மதியானம் அப்படியே லைட்டாக எல்லாம் சாப்பிடுவோம். இல்லை சில டைம் சாப்பிடாம கூட அப்படியே இருந்துருவோம். 6 மணிக்கு சாயந்தரம் படைச்சிட்டு அந்த நேரத்துலேயே உட்காந்து எல்லாருமே வந்து சாப்பிட்ருவோம். எப்போவுமே வருஷம் இதே மாதிரி தாங்க நடக்கும். இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து போகி பண்டிகையை வந்து கொண்டாடுவோம். அப்புறம் நீங்கள் எப்படி எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவீங்க என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வரும். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.